அதிமுகவின் இரு அணிகளும் ஏற்கனவே பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்து வரும் நிலையில் தீபா அணி தரப்பிலும் புதிதாக பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஹனிக்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஹனிக்குமார், அதிமுகவுடைய இரு அணிகள் தரப்பிலும் இதுவரைக்கும் எவ்வளவு பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன? வேதவழி இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுகவின் இரு அணிகளும் தேர்தல் ஆணையத்தில் மாறி மாறி தாக்கல் செய்து வரும் லட்சக்கணக்கான ஆவணங்களால் தேர்தல் ஆணையம் திக்குமுக்காடி போயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய லாரிகளில் கொண்டு வந்து ஏராளமான லட்சக்கணக்கான ஆவணங்களை இரு அணிகளுமே தாக்கல் செய்து வருகிறார்கள். சசிகலா அணியின் சார்பாக கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த கூடுதல் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. நேற்றைக்கு முன்தினமும் தாக்கல் செய்யப்பட்டது, நேற்றும் தாக்கல் செய்யப்பட்டது, இன்றும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நேற்று முன்தினம் வரைக்கும் சசிகலா அணியின் சார்பாக 3,10,000 பிரமாண பத்திரங்கள் 4 பெரிய ட்ரக்குகளில் கொண்டு வந்து தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றை வைப்பதற்கு தேர்தல் ஆணையத்தில் இடமில்லை என்று தேர்தல் ஆணையத்தில் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு கூடுதலாக 47,000 கூடுதல் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை ஒரு புறம் இருக்க, பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக ஏற்கனவே 2,50,000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றன. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மேலும் 1,62,000 பிரமாண பத்திரங்களை கூடுதலாக பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, மைத்ரேயன் மற்றும் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் இந்த கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 அணிகளுமே 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தாக்கல் செய்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஜூன் 16ஆம் தேதிக்குள் 2 அணிகளும் தங்கள் சார்பிலான கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யும்படி தேர்தல் ஆணையம் கெடு விதித்திருந்தது. அந்த கெடு நாளையுடன் முடிவடைகிறது. கடந்த ஒரு சில நாட்களாகவே லட்சக்கணக்கான ஆவணங்களை இவர்கள் தாக்கல் செய்திருந்தாலும் கூட இவர்களுக்கு இந்த நேரம் போதவில்லை. இன்னும் கூடுதலாக மேலும் சில ஆவணங்களை தாக்கல் செய்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நாளைய தினம் வரைக்கும் தேர்தல் ஆணையம் கெடு விதித்திருந்தாலும் கூட இவர்கள் யாரேனும் ஒருவர் தரப்பில் கூடுதலாக கால அவகாசம் கேட்கப்படும் என தெரிகிறது. அதனை ஏற்றுக்கொண்டு கூடுதலாக கால அவகாசம் இவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கும் என தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் புதிதாக ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் தீபா அவருடைய அணியின் சார்பாக தீபா பேரவை சார்பாக கட்சியும் கட்சி கொடியும் சின்னமும் எங்களுக்கே சொந்தம் என கோரி இது தொடர்பான தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரங்களை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். கட்சி நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள் 2 லட்சம் பேர் எங்களுடன் இருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் முடிவெடுக்கும் வரை கட்சி சின்னம் அதே போல கொடி, கட்சி பெயரை பயன்படுத்த எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீபா பேரவையின் சார்பாகவும் முதலாக தேர்தல் ஆணையத்தில் இன்று கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரமாண பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. இவை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது இந்த இரட்டை இலை வழக்கில். அனிகுமார், இந்த வேளையில அதிமுக அணிகள் தரப்புல மேலும் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யப்படும் வரையில தீபா தரப்பும் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தீபாவின் தரப்புல எந்த மாதிரியான கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? அதாவது இந்த தேர்தல் ஆணையத்தில் நடைபெறக்கூடிய இந்த இரட்டை இலை தொடர்பான வழக்கு என்பது சசிகலா அணி மற்றும் பன்னீர்செல்வம் அணிக்கு இடையிலான வழக்கு மட்டும்தான். அந்த வழக்கில் தான் தேர்தல் ஆணையம் இவர்களை கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்யும்படி சொல்லியிருக்கிறது. இதுவரைக்கும் அந்த வழக்கு தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது தீபா புதிதாக இந்த ஒரு மனுவை அவர் இந்த பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறார். அவருடைய இந்த முக்கியமான கோரிக்கை என்பது தற்போது அதிமுக பல்வேறு அணிகளாக பிரிந்திருக்கிறது. இந்த சசிகலா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட விவகாரம் நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது. உறுப்பினர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் வரை கட்சி பெயரையும் கட்சி கொடியும் பயன்படுத்த எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தற்போது அதனை தாக்கல் செய்வதற்காக பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக KP முனுசாமி, மைத்ரேயன் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக கிட்டத்தட்ட 1,62,000 பிரமாண பத்திரங்களை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். ஹனிக்குமார், ஏற்கனவே அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி என்று 2 அணிகளும் தங்களுடைய பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்து வரும் நிலையில தற்போது தீபா அணியும் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுக அணிகள் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் இதனை எப்போது விசாரிக்கும்?
அதாவது ஏற்கனவே டெட்லைன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஜூன் 16 டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழலில் தற்போது தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான விஷயங்களில் மும்முரமாக இருப்பதன் காரணமாக நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வராது என்று தெரிகிறது. இவர்கள் தரப்பிலும் கூடுதலாக ஆவணங்கள் தாக்கல் செய்ய கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி முடிந்த பிறகு ஜூலை மாதத்திற்கு பிறகு இரட்டை இலை தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் தேதி ஒன்றை நிர்ணயித்து விசாரணை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.